Praise the Lord, hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார். நாளைய தினத்தில் நம்ம கிறிஸ்துவின் பிறப்பை நம்ம கொண்டாட போகிறோம். கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக இருக்கிறார். ஹalleluya. 2000 வருடங்களுக்கு முன்பாக அவர் பிறந்தாலும் இன்றைய தினத்தில் வரைக்கும் அவர் நமக்கு ஒரு பொக்கிஷமாக, ஒரு பரிசாக அவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். யார்கிட்ட இருந்து அந்த பரிசு வந்ததுன்னா, பிதாவினிடத்திலிருந்து நமக்கு அவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். வசனம் அழகாய் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 9:15 இப்படியாய் சொல்லுகிறது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறது. தேவன் நமக்கு அருளிய எண்ணி முடியாத, சொல்லி முடியாத, அன்டிஸ்கிரைபபிள், அன்ஸ்பீக்கபிள் கிஃப்ட்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணோமா, ஸ்தோத்திரம் சொல்லணுமா. இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் இயேசுவுக்காக நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும். ஏன்னா பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவருடைய குமாரனை அவர்கிட்டயே வச்சுக்கல, நமக்காக, நம்மளுடைய பாவத்திற்காக, நம்மளுடைய மீறுதலுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக அவர் தம்முடைய சொந்த குமாரனை என்ன பண்ணாரா, நமக்கு அவர் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தை என்ன பண்ணாரா, அன்பு கூர்ந்தார். பிதா நம்மளை ரொம்ப நேசித்தபடியால் தம்முடைய சொந்த குமாரனை நமக்கு அவர் கொடுத்தார். ஆமென். அவ்வளோ பெரிய கிஃப்ட் என்ன பண்ணார், அவருடைய குமாரனே என்ன பண்ணாரு, நமக்கு கொடுத்தார். கொலேசியர் 1:13 இப்படியா சொல்லுகிறது, இருளில் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவராகிய பிதாவை நம்ம என்ன பண்ணோமா, ஸ்தோத்தரிக்கணும். இந்த நேரத்திலும் நம்ம ஸ்தோத்தரிக்கணும். பிதாவே, ஃபாதர் காடை நம்ம என்ன பண்ணோம், ஸ்தோத்தரிக்கணும். அப்பா பிதாவே, உங்களுடைய ஒரே குமாரனை எங்களுக்கு கொடுத்தீரே, அந்த ஈவுக்காக நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஸ்தோத்தரிக்கிறோமா. இயேசு மட்டும் சும்மா இல்லைங்க, அவர் என்ன தெரியுமா செஞ்சார், இந்த உலகத்திற்கு அவருடைய ஜீவனை என்ன பண்ணாரா, நமக்காக கிஃப்டாக கொடுத்தாராம். நம்மளை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுத்துட்டு இன்னொன்று ஒரு கிஃப்டை கொடுக்குறாரு, ஹோலி ஸ்பிரிட் என்ற அந்த கிஃப்டை என்ன பண்ணுறாரு, நமக்கு கொடுத்துட்டு போகிறார். அது நம்ம யோவான் 14:16 பார்த்தீங்களா, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றருளவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று சொல்லுகிறார். இயேசு அவர் நான் இந்த உலகத்தை விட்டு நான் போக போகிறேன், மறிச்சு நான் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து நான் போக போகிறேன். நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், வேறு ஒரு தேற்றருள்வாளன், ஒரு ஹோலி ஸ்பிரிட்டை நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துட்டு போகிறேன். அந்த ஹோலி ஸ்பிரிட்டை என்ன செய்வாரா, யோவான் 14:26 பாருங்களேன், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றருளவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவாரா. அவர் என்ன செய்வாரா, அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு போதிப்பாரா, எப்படி நடக்கணும், என்ன பேசணும், என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவர் போதிச்சு அவர் என்ன பண்ணுவாரா, அவர் சகலத்தையும் என்ன பண்ணுவாரா, நினைப்பூட்டுவாரா. என்னெல்லாம் பிதா சொல்லி கொடுத்தார், என்னெல்லாம் இயேசு சொல்லி கொடுத்தார், எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரா, நமக்கு நினைப்பூட்டுவார். 16:8 யோவான் 16:8 பார்த்தீங்களா, அவர் ஹோலி ஸ்பிரிட் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று வசனம் சொல்லுகிறது. இவ்வளோ காரியம் என்ன பண்ணுவாரா, பரிசுத்த ஆவியான நமக்கு செய்வார். இந்த இயேசு கொடுத்த கிஃப்ட் தாங்க ஹோலி ஸ்பிரிட். அந்த ஹோலி ஸ்பிரிட் நமக்கு என்ன பண்ணுவார், சகலத்தையும் நமக்கு நினைப்பூட்டி, அவர் நம்மளை விட்டு தனியாக விடவே இல்லைன்னு சொல்கிறார். நம்ம கூடயே இருந்து சகலத்தையும் அவர் நமக்கு போதித்து நம்மளை நல்வழிப்படுத்தி ஒரு கனி கொடுக்கிறவர்களாய் நம்மளை மாற்றுகிறார். அவர் ஒரு கிஃப்டாக நமக்கு வந்திருக்கிறார். இதெல்லாம் எதற்காக தெரியுமாங்க, நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம ஒரு கனி கொடுக்கிற மரமாய் மாறணும். நம்ம வெறும் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் இந்த கிறிஸ்மஸில் கொடுக்கிறவர்களாய் நம்ம மாறணும். நம்ம மற்றவர்களுக்கு கர்த்தர் வைத்து விட்டு போன அந்த நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் நம்ம மாறணும். எபேசியர் 2:10 இப்படியாய் சொல்லுகிறது. எபேசியர் 2:10 இவ்விதமாய் சொல்லுகிறது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். ஆமென். நம்ம எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டோமா, இவங்க எல்லாரோட கிஃப்டையும் நம்ம எடுத்துட்டு நம்ம என்ன செய்யணுமா, நற்கிரியைகளை செய்யணுமா. அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்த பண்ணி இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது.
இவங்க எல்லாம் நமக்கு கிஃப்டா எப்படி கொடுத்தாங்களோ அதே கிஃப்டை நம்ம பெற்றுக்கொண்டு இந்த கிறிஸ்மஸ்ல மற்றவர்களுக்கு நம்ம நற்கிரியைகளை செய்ய, நற்காரியங்களை செய்ய, எப்படி இயேசுவானவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரோ இந்த உலகத்துல, நாமும் இந்த உலகத்துல நன்மையானவைகளை செய்து நல்ல நல்ல கனி கொடுக்கிற மரமாய் நாம் மாறுவோம். கர்த்தருக்கு ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு ஆத்துமாக்களாய் நாம் வாழ்ந்து அவர் நம்ம ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்துல எப்படி இயேசுவானவர் போய் உட்கார்ந்தாரோ அதே போல நாமும் போய் உட்காருவோம். அல்லேலூயா. இதற்காகத்தான் இயேசு நமக்காக கொடுக்கப்பட்டார். இந்த கிஃப்டை பெற்றுக்கொண்ட நாமும் இந்த வருடத்துல ஒரு புதிய காரியங்களை நம்ம செய்வோம், நற்காரியங்களை செய்வோம், நற்கிரியைகளை செய்வோம். நற்கிரியைகள் நிமித்தமாக இயேசுவை நாம் காண்பிப்போம். ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டப்பா, நீங்க எங்களுக்காக கொடுக்கப்பட்டதுக்கு நோக்கம் உண்டப்பா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக, அன்ஸ்பீக்கபிள் கிஃப்ட்டுக்காக இந்த நேரத்துல நாங்கள் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் வந்தது நல்லதப்பா, நீங்க வந்ததற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை பெற்றுக்கொண்ட நாங்க ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு அப்பா நற்கிரியைகளை செய்ய, நல்ல காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. போதித்து நடத்துங்கப்பா. சகலத்தையும் எங்களுக்கு ஞானத்தோடு அப்பா எங்களுக்கு போதிங்க கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, கனி கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றி நடத்துங்க. இந்த கிறிஸ்துமஸ் தினத்துல கர்த்தாவே அப்பா பிரயோஜனம் உள்ளவர்களாய் ஆண்டவரே அநேகருக்கு கர்த்தாவே பற்றி சொல்லுகிறவர்களாய் எங்களை நீங்க மாற்றி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபோதும் அவர் தவறு செய்ய மாட்டார். ஹாப்பி கிறிஸ்மஸ். காட் பிளஸ் யூ. ஹலோ, பிரைஸ் லார்ட். டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஹேண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களுக்கு ஏற்றும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம், ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.